25,000 ஒர்த் இருக்கிற ரியல்மி 14 ப்ரோ, 30,000 ஒர்த் இருக்கிற ரியல்மி 14 ப்ரோ பிளஸ் ரெண்டுமே உங்களுக்கு தான். வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு வியூவர்ஸ் சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். ஆனா அங்க நடந்தது வேற. போய் பார்த்தா கமெண்ட் எல்லாம் அப்படி தாறுமாறா கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ப்ரோ எனக்கு கொடு ப்ரோ எனக்கு கொடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதுக்கு முன்னால யாரெல்லாம் டெக் சூப்பர் ஸ்டாரை கழுவிகை ஊத்தி கமெண்ட் பண்ணாங்களோ அவங்களையே எனக்கு வேணும்னு கமெண்ட் பண்ண வச்சாரு பாத்தீங்களா. அங்க நிக்கிறாரு தலைவரே. டெக் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு 1.3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கு. அதாவது ஸ்டார்டிங்ல 1.33 இருக்கும், இப்போ 1.30 ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிவ்அவே கொடுத்ததுக்கு அப்புறம் 1.31 ஆயிருக்கு. 30ல இருந்து எப்படியெல்லாம் சப்ஸ்கிரைபரை போன சப்ஸ்கிரைபரை அன்சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபரை வர வைக்கிறாரு பார்த்தீங்களா. இந்த ஒரு மாஸ்டர் மைண்ட் தான் டெக் சூப்பர் ஸ்டார். இவர் கிவ்அவே கொடுக்குறாரு, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் சப்ஸ்கிரைபருக்கு தான் கொடுக்குறாரா, இல்லை டீம்ல வேலை செய்யற ஃப்ரெண்ட்ஸும் கொடுக்குறாரா, இல்லை உங்க சொந்தக்காரங்க கொடுக்குறாரா, இவரோட ஃப்ரெண்ட்ஸும் கொடுக்குறாரா அப்படின்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு. சரி ஓகே, இவர் கிவ்அவே கொடுக்குறாரு பார்த்தீங்களா, என்னென்ன ரூல்ஸ் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோமா. ஏன்னா இந்த ரூல்ஸால தான் இவர் வீடியோ வைரல் ஆகும், சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காகவே கிவ்அவே கொடுத்த மாதிரி தெரியுது. இதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். இப்போ இந்த ரெண்டு போனையுமே கிவ்அவேல வின் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா சிம்பிளா ரெண்டே ஸ்டெப். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பண்ணிட்டேன் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கா, அதை பிரஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இப்போ கரண்டா என்ன பிராண்டோட போன் யூஸ் பண்றீங்க, என்ன மாடல் அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. இதுல ரேண்டமா ரெண்டு பேரை சூஸ் பண்ணி இந்த ரெண்டு போனை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பாத்தீங்களா, முதல்ல பெல் ஐகானை கிளிக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்பதான் எல்லாருக்கும் நோட்டிபிகேஷன் போகும், குறைஞ்ச சப்ஸ்கிரைபரை ஏற்ற முடியும். அடுத்து லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் ஒரு வீடியோ எல்லாருக்கும் சஜஷன் ஆகும், எல்லாரும் பார்க்க செய்வாங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அவர் கமெண்ட் பண்ண சொல்லுவார் இல்லையா. பாத்தீங்கன்னா தெரியும், ஒன் டே இருக்கு வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 20,000 கமெண்ட். 20,000 கமெண்ட் இவர் தள்ளி தள்ளி படிப்பாரா அப்படின்றது ஒரு டவுட்டு. எல்லாருமே இவர் சொன்னபடி அவங்க போனும் அந்த மாடலும் வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறா கமெண்ட் போட்டிருக்காங்க. எவ்வளோ நேரம் இந்த கமெண்ட்டை தள்ளி தள்ளி படிக்க. சரி இது மட்டுமா அப்படின்னு கேட்டா அது மட்டும் கிடையாது. இந்த 20,000 கமெண்ட்டும் படிஸ்டார்னே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா இந்த வீடியோல கட் பண்ணி இந்த தனியா ஷார்ட்ஸா போடுறாரு. பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஷார்ட்ஸுக்கு 100K வியூஸ். அதுல ஒரு 13K கமெண்ட், 13,000 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் வந்து எல்லாரும் அப்படி மாதிரி ப்ரோ அந்த மாடலு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க போன் என்ன போன் யூஸ் பண்றாங்க அதையும் அதுல 20,000 கமெண்ட், இது 13,000 கமெண்ட். ஒரே கிவ்அவே தான் கொடுக்குறாரு, அது தனித்தனியா பண்றாரு. எப்படி கிட்டத்தட்ட எவ்வளவு கமெண்ட், 20 டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 33,000 கமெண்ட். 33,000 கமெண்ட்டையும் தள்ளி தள்ளி பார்க்கணும். அது இல்லாம 2 வீடியோ எதுக்கு போடணும், ஒரே ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போலாம்ல. இப்போ அந்த வீடியோல தனியா கமெண்ட் பண்ணிருப்பாங்க, இந்த வீடியோல தனியா கமெண்ட் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோல கமெண்ட் பண்ணவங்க தான் இந்த வீடியோலயும் கமெண்ட் பண்ணிருக்க போறாங்க. எதுக்கு அதை ஷார்ட்ஸா போட்டு ரெண்டுத்துல யாரை சூஸ் பண்ணுவாரு ஒண்ணுமே புரியல. அப்புறம் இன்னொரு பக்கம் இருக்கும், நம்மளாம் யோசிக்க மாட்டோமா ப்ரோ, நீ நம்மளே சொல்லுவோம் ப்ரோ என்ன ப்ரோ கேவே தரேன்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல தான் கொடுக்க போற அப்படின்னு நம்ம யோசிச்சு எப்படியா இருந்தாலும் அவர் உண்மையாவே பண்ணாலும் நம்ம அப்படிதான் சொல்ல போறோம். நம்ம இப்படி நம்ம யோசிக்கிறத பத்தி அவருக்கு சொல்லவே தேவையில்ல. ஒரு மாஸ்டர் மைண்ட், அவர் யோசிக்க மாட்டாரா. ஏன்னா டே எப்படியா இருந்தாலும் நான் கேவே கொடுத்தாலே என்ன குறை தான் சொல்ல போறீங்க, என்ன உங்க சொந்தக்காரர் குத்துட்டியா, என்ன கூட வேலை செய்யறவங்களுக்கு குத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன குறை தான் சொல்ல போறீங்க. அதுக்கு நான் எனக்கு தெரிஞ்சவங்களே குத்துட்டு போவோம், இல்ல கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசிக்க மாட்டாரா. ஆனா இதுல எனக்கு ஒரு டைலாக் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாஸ்டர் பீஸ் படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சதுரங்க வேட்டை தான். அதுல சூப்பராகவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைலாக் வரும். அதுல எந்த டைலாகும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கரெக்டா பொருந்தும். என்னன்னா வச்சுங்களேன், தம்பி ஒருத்தரை ஏமாத்தணும்னா வச்சுங்களேன், அவங்க கிட்ட பரிதாபத்தை எதிர்பார்க்க கூடாது, அவங்க ஆசையை தூண்டணும். அதே மாதிரி ஆசையை தூண்டுறாரு உங்ககிட்ட, அவ்வளவுதான். எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க எனக்கு அந்த போனு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணவங்க இவரை திட்டி கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கையாலேயே கமெண்ட் பண்ண வச்சு எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா காசால எதையும் மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினைச்சதை அவரு பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ரைட்டு, அவ்வளவுதாங்க விஷயமே, மேட்ரு. இங்க மாற வேண்டியது அவரு கிடையாது, நீங்க தான். அவரு மாறலனாலும் மாத்த வேண்டியது நீங்க தான். அதுக்கு பவர் உங்க கையில தான் இருக்குது. வியூஸ் டவுன் ஆனா ஆட்டோமேட்டிக்கா மாறுவாரு. எனக்கு என்ன ஒரு பெரிய டவுட்னா, இங்க பாத்தீங்கன்னா டெக் சூப்பர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒய் ஐ குயிட் டெக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. வீடியோ போட்டு 3 மாசம் ஆகுது. ஓகேங்களா, ஆனா இதுக்கு ரிப்ளை பண்ணி வீடியோ போட்டு டெக் பாஸ்ல இருந்து 2 மாசம் தான் ஆயிருக்கும். டெக் பாஸ் நினைச்சிருந்தா டெக் சூப்பர் ஸ்டார் வீடியோ போட்டாரு பாத்தீங்களா, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாலேயோ சரி, இல்ல வீடியோ போட்டதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு, ஓகேங்களா, அப்படி போட்டு இருந்தா ஒரு 500K 500K சப்ஸ்கிரைபரை கூட தாண்டி இருக்க மாட்டாரு. ஆனா எதுக்கு 1 மாசம் கேப் விட்டாங்கன்னு தான் தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நல்ல மனசை பாராட்டலாம்.
ஆனால் சுதர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள காலி பண்ணணும்னு நினச்சாங்க டெக் பாஸை. ஆனால் டெக் பாஸ் வந்து காலி பண்ணணும்னு நினைக்கல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் தம்பி வளரு வளரு ஒரு இது வந்துருக்கு, அவங்கள அழிக்கணும்னே எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படியே நம்மளுக்கு தான் ஃபுல்லாக கெட்ட பேர் கிடச்சிச்சு, இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட்டாக சித்து ஃப்ரீக்வன்சி கிட்ட எல்லா ஆடியோவும் கொடுத்து இது முடிச்சு விட்ருப்பாங்க டெக் சூப்பர் ஸ்டாரை. ஆனால் டெக் பாஸ் நினச்சிருந்தா அவங்க வச்சுருந்தாங்க பற்றி அந்த ஆடியோ, அதை டெக் சூப்பர் ஸ்டார் வீடியோ போட்டார் பாருங்க, அப்பயே வீடியோ போட்டு காலி பண்ணியிருக்கலாம். அப்படி போட்டிருந்தா 500K கூட வச்சிருக்க மாட்டார் நம்ம சுதர்சன் ப்ரோ. ரைட்டு விடுங்க, விஷயத்துக்கு வரும். நம்மளுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பாரு, இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோவே நான் கிரியேட் பண்ணேன் ப்ரோ. டெக் சூப்பர் ஸ்டார் கரண்ட் வீடியோவில் கேவே மேனிப்புலேஷன் லாஸ்ட் டெக் சூப்பர் ஸ்டார் வீடியோ வேணும் ப்ளீஸ்ன்னு போட்டிருக்காரு. லாஸ்ட்டாக அவருக்கு ஒரு டெக் சூப்பர் ஸ்டாரை பற்றி வீடியோ வேணுமா? சரி, நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெக் சூப்பர் ஸ்டாரை அடித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக இதோட சேர்த்து 7 வீடியோ, அதில் 6 வீடியோ அவரை அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே, எதுக்கு இவ்வளோ வாட்டி அடிச்சுக்கினீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருப்பேன். நான் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற மோஸ்ட் நிறைய யூடியூபர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் போக தான் அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். டோட்டலாக இதோட சேர்த்து 7 வீடியோ போட்டிருப்போம் அவரை பற்றி. ஆனால் 6 வீடியோவில் தரமான செய்கையாக இருக்கும், பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பேன். ஸோ எனக்கே கொஞ்சம் பாவமாக இருக்குது, எவ்வளோடா அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம மனசுக்குள்ளேயும் கொஞ்சம் ஒரு ஓரமாக ஒரு இறக்க குணம்லாம் இருக்குல்ல. ரைட்டு ப்ரோ, சுதர்சன் ப்ரோ கொஞ்சம் பார்த்து இருங்க, கொஞ்சம் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங்கும் வேறு வந்திருக்கும். நான் நிறைய இடத்த சொல்லியிருப்பேன் ப்ரோ, எனக்கு ஆல்ரெடி 3 சேனல் போயிருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்டே சொல்லியிருப்பேன். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்னிங் வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் A2D நண்பர் தான். சில மாதங்களுக்கு முன்னால் உருட்டு மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவருக்கு நம்ம A2D நண்பரை பற்றி போட்டிருப்பேங்க. அவரு அது கண்ணில் பட்டுச்சான்னு தெரியல, என்ன பற்றியே பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல ரிப்போர்ட் பண்ணி அது இது பண்ணி விட்டுருப்பாரு. அந்த வீடியோவையும் யூடியூப்லேருந்து தூக்கிட்டு இருப்பாங்க. நான் எதிர்பார்க்கல இந்த விஷயத்த. ஏன்னா A2Dயாக இருக்கட்டும், டெக் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், இல்லை நிறைய பேரை பற்றி பேசியிருப்பேன். நான் பேசுகிற எல்லாருமே ஆனால் யூடியூப்ல கஷ்டப்பட்டு அடி மட்டத்துல இருந்து பெருசாக எதுவுமே இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருப்பாங்க. இப்போ நான் சாப்பாடு கஷ்டப்படுறேன்னா வச்சுங்களேன், எனக்கு வந்து இன்னொருத்தவங்க சாப்பிட்லன்னா ஒரு பசியோட இருந்து என்கிட்ட கேட்கும் போது அந்த கஷ்டத்தை நானும் பட்டிருக்கேன் அப்படின்ற வலி எனக்கு தெரியும். சுருக்கமாக சொல்லணும்னா வச்சுங்களேன், நம்ம கஷ்டப்படாமல் நம்ம வலியை அனுபவிக்காமல் மற்றவங்களோட வலியை புரிஞ்சிக்கவே முடியாது. வலியை உணருங்க, வலியை ஏற்றுக்குங்க, அப்போ தான் மற்றவங்களோட வலியை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். பெயின் தெரியுமா? சூப்பராக சொல்லியிருப்பாப்புல தலைவர். Those who do not know pain will never understand true peace. I will never forget the pain that Yahiko suffered. And now, this world shall know pain. Almighty Puss. அதனால நான் உதவி செய்வேன் பண்றேன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி யூடியூப்பை பற்றியும் தெரியும், யூடியூப்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்றதுன்னு தெரியும். ஒருத்தன் கண்டென்ட் சின்ன சப்ஸ்கிரைபர் தான், சப்ஸ்கிரைப் கவுண்டெல்லாம் பெருசாக கிடையாது. ஆனால் ஸ்ட்ரைக் கொடுத்தா என்ன ஆகும், வார்னிங் வர்றது எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். பெருசாக பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க பண்ணதை தான் நான் சொல்லியிருக்கேன், கரெக்டாக தான் பேசியிருக்கேன்றது அவங்களுக்கும் தெரியும். அதுமாரி இது மாதிரிலாம் ரிமூவ் பண்ண மாட்டாரு, ஸ்ட்ரைக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரு, இது மாதிரிலாம் பண்ண மாட்டாருன்னு தான் நினச்சேன். ஆனால் நான் இதை எதிர்பார்க்கல மிஸ்டர் A2D நண்பர் ப்ரோ. எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நல்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தான் A2Dயாக இருக்கட்டும், நம்ம டெக் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், இல்லை மற்ற கிரியேட்டராக இருக்கட்டும், திறமை எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க பண்ணுற மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, அதுலேருந்து தப்பிக்க பார்க்குறாங்க. அது யார் எனக்கு தெரில. வளரும் போது எல்லாருமே கரெக்டாக இருக்காங்க, ரைட்டுங்களா? ஏன்னா நம்ம A2D நந்தா ப்ரோவை பற்றி நான் நிறைய பேசிட்டேன், சரி விடுங்க. சுருக்கமாக சொல்லிடுறேன், வளரும் போது எல்லாருமே கரெக்டாக இருக்காங்க. ஆனால் வளர்ந்துட்ட பிறகு அவங்க மனசும் மாறுது, அவங்க எண்ணமும் மாறுது. கீழே இருக்கிறவனா ரொம்ப கேவலமாகவும் சீப்பாகவும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது எல்லாருமே மாற்றிக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஒரு எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும், என்னை பொறுத்த வரைக்கும், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு பாருங்க. இப்போ போய் பார்த்தா ஒரு சேனலில் இருக்காது. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை டிலீட் பண்ணிட்டாரோ, அன்இன்ஸ்டால் போட்டாரோ, ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு, அவ்வளோதான். அவருக்கு பற்றி நெகட்டிவ் கமெண்ட்டு நெகட்டிவாக ஒன்று இருந்துச்சுன்னா அது இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பாரோ, ஆனால் நான் எதிர்பார்க்கல.
முதல்ல அதை ரிமூவ் பண்ண வைப்பார்னு எதிர்பார்க்கல, ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டார்னு என்ன நிச்சயம். அதனால நிறைய பேர் சொல்றாங்க நீ யூடியூப்ல வியூஸுக்காக பண்ற, அதுக்காக பண்ற, இதுக்காக பண்ற. நண்பா எப்போ என் சேனல் போகணும்னு எனக்கு தெரியாது, சரிங்களா? ரைட்டு, நான் விஷயத்துக்கு வரேன். இதனாலதான் இந்த வீடியோ போட்டேன். இதுக்கு மேல நான் ஏ2டி பத்தியா இருக்கட்டும், இல்ல டெக் சூப்பர் ஸ்டாரை பத்தியா இருக்கட்டும், யாரை பத்தியுமே இது மாதிரி இவங்க 2 பேரை பத்தி முக்கியமா நான் பேசவே மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைன்டியா ஸ்ட்ரைக்கு கொடுப்பாங்க அதுக்காக நீ போட மாட்டேன்ற. ஏன்னா அதெல்லாம் கிடையாது, ஏற்கனவே நிறைய பேசிட்டேன், ஓகேங்களா? இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க திருப்பியும் கமெண்ட் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா மாற வேண்டியது நீங்க தான், சரிங்களா? அவங்க மாறலன்னா கூட மாற்ற வேண்டியது நீங்க தான். அதுக்கான பவர் உங்க கையில தான் இருக்குது. ஏன்னா வியூவர்ஸ் எல்லாருமே புரிஞ்சுக்கின்னு வியூஸ் டவுன் ஆனா அவங்களே திருந்துவாங்க, ஓகேங்களா? ஒருத்தன் டாப்ல இருக்கிறதுக்கு காரணமும் நீங்க தான், ஒருத்தன் ரொம்ப கீழே இருக்கிறதுக்கு காரணமும் நீங்க தான். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு, இது பண்ணு அப்படின்னு நான் ஒரு வார்த்தை கூட எந்த ஒரு பெரிய வீடியோலையும் இது வரைக்கும் நான் கேட்டே இருக்க மாட்டேன், சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவங்கள பத்தி உண்மையா சொல்றேன்னா அது ஒரு 4 பேருக்கு போய் சேருதா, அவ்வளவுதான். உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தனை இருக்கும், ஓகே? யோசிச்சு பார்த்தாலே தெரியும். கண்மூடித்தனமா நம்புறதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேர் சொன்னாலும் அதான் உண்மை. உங்களுக்குன்னு ஒரு தெளிவு வேணும், அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. ரைட்டுங்க, வீடியோவோட எண்டிங் வந்தாச்சு. இப்போ ஒருத்தவங்க தப்பு, சுதர்சனா இருக்கட்டும், மற்ற யாராவனா இருக்கட்டும், தப்பு பண்றாங்களா, நல்ல கண்டென்ட்டே போடணும், திறமசாலியாவே இருக்கட்டும். ஆனால் ஒரு தப்பு பண்ணும்போது மட்டும் எதுக்கு இந்த தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பண்ணுங்க. ஆனால் கொஸ்டின் பண்ண அந்த கமெண்ட்டை டிலீட் பண்ணிட்டு அடுத்தவங்க மேலே என் டீம் பண்ணிச்சுன்னு பழி போட்டுருவாங்க, அது வேற விஷயம். ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கணும், உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். உங்களுக்காக எந்த பயனும் கிடையாது. யூடியூப்பில் ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதை சர்ச் பண்ணி பார்க்குறீங்களா, இல்லை கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குன்னா ஏதாவது ஒரு காமெடி வீடியோ பார்த்து இது பண்ணுறீங்களா, அவ்வளோதான். சும்மா டாக்ஸிக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுறது, அதை பார்த்துட்டு நீங்கள் டாக்ஸிக்காக மாறுறது, கெட்ட வார்த்தையில் கமெண்ட் பண்ணுறது, கெட்ட வார்த்தை பேசுறதை நார்மலைசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். ரைட்டுங்க, வீடியோவை முடிகிறதுக்கு முன்னால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன் சேனலில் எவ்வளோ கேவலமாக கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை நல்லா கமெண்ட் பண்ணாலும் சரி, எப்பயுமே நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன், எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன். பட் இந்த கமெண்ட் கெட்ட வார்த்தையில் திட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை டிலீட் எல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா சரி, நம்ம வீடியோ போடுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஆனால் பார்க்குறவங்க அவங்களுடைய கோபம் வந்தாலும் சரி, இல்லை சந்தோஷப்பட்டாலும் சரி, கமெண்ட் மூலியமாக தான் சொல்கிறாங்க. அதையும் அந்த உரிமை கூட அவங்களுக்கு கொடுக்காம அந்த கமெண்ட்டை டிலீட் பண்ணுறது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான விஷயமா நான் பார்க்குறேன். ரைட்டு, இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் துரோகம்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என் வாழ்க்கையில் நிறைய பேர் துரோகம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்குன்னு என் கதையை சொல்லி உங்கள் கழுத்தெல்லாம் இருக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. நல்ல ஒரு கான்செப்ட் தான். அடுத்தவங்களுக்கு பண்ண துரோகம் தான் எப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. ரைட்டுங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.